இன்று நாட்டில் உள்ள பெரியோரு பிரச்சனையாக இருக்கிறது தான் மொசாக் ஃபொன்சேகா என்ற கம்பெனி. இந்த பெனராமா இன்சிடெண்ட்டில் இருக்கிற இந்த கம்பெனி யாருடைய கம்பெனி? இந்த பெனராமா இன்சிடெண்ட்டுக்குள்ள இலங்கையில் 3 கம்பெனியும் 22 இண்டிவிஜுவல்ஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வெளியாகி இருக்கு. அப்போ இதுக்கு முதலையும் கூட துபாயில் ஒரு பேங்க்கில் சல்லி போட்டதாகவும் அரசாங்கம் பேசிக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் இலங்கையில் வாழும் மக்களை இருட்டிலே வச்சிருக்கு இந்த அரசாங்கம். ராஜபக்ச குடும்பம் எவ்வளோ களவாண்டுச்சுன்றதை இன்னமும் சொல்லலை. அப்படி இல்லாட்டி ராஜபக்ச குடும்பத்துக்கு நாங்கள் 24 தண்டிப்போம்னு சொன்னது அதுவும் தண்ணியில் போச்சு. இன்ன வரைக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை அரசாங்கம். இந்த பெனராமாக்குள்ள நிச்சயமாக ராஜபக்ச குடும்பம் இருக்கின்றது நான் சொல்கிறேன். அதுதான் உண்மை. துபாயில் $800 மில்லியன் இருக்கின்ற அரசாங்கமே சொல்லிச்சு. அது யார்கிட்ட சல்லி, ஏன் அரசாங்கத்தால் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, ஏன் துபாய் அரசாங்கம் தீர்மானம் எடுக்கிறதில்லைன்றதை இன்ன வரைக்கும் சொல்லலை. இந்த நாட்டு மக்கள், இந்த அரசாங்கத்தை வெல்ல வச்ச மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது. ராஜபக்ச குடும்பம் அரசியலுக்குள்ளே நிற்கிறதுக்கு ஒரு ஆசை. ஏன்னு கேட்டால் அந்த மாய் வாழ்க்கை அமைச்சு கொண்டு போனாங்க குடும்பத்தோடு. ஆனால் இன்று அது ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இருக்க இயலாத ஒரு நிலைமை. மஹிந்த ராஜபக்ச பிரச்சனை எப்படியெல்லாம் இருந்தாரோ அப்படியெல்லாம் இருக்க இயலாத ஒரு நிலைமை. இப்போ கிரில பண்ணையில் ஒரு ரோட்டுக்குள்ளே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாறிக்கு. இப்போ நாங்கள் இந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் இந்த நாட்டில் யுக்ரைனுக்கு அனுப்பினார் அவரோட குடும்பத்தில் ஒரு ஆள். அவர் பெரிய ஆர்ம்ஸ் டீல் எல்லாம் பண்ணி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ணின்ற பெரிய நியூஸ் இருந்துச்சு. ஆனால் அவரை கைது செய்கிறதுக்கு ஸ்ரீலங்கா போலீஸுக்கு இயலாத ஒரு நிலைமை இருக்கு. இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற போலீஸுக்கு ஏலான்றது இல்லை. எங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கேஸை பாரம் கொடுத்தாலும் ஸ்ரீலங்கா போலீஸ் 24 பிடிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க நினச்சாங்கண்டா ஓணுமென்று சொன்னான், இல்லாட்டி இல்லைன்னு சும்மா இருக்கலாம். இந்த 24 பிடிக்க வேண்டிய ஸ்ரீலங்கா போலீஸ் இன்டர்போலோட சேர்ந்து சரி இந்த யுக்ரைனில் காணாமல் போன ராஜபக்ச சொந்தக்காரன் யார், எங்கே இருக்கிறான்றதை சரி கண்டுபிடிச்சிக்கொள்ள நிலைமையில இருக்கிறாங்க. இது ஒரு கேள்விக்குறி. இது ஒரு வேடிக்கையாக இருக்குது.